விநாயகர், ஐயப்பன், ஆஞ்சநேயர் இந்த மூவரை மட்டும் சனி எந்த நிலையிலும் பாதிக்க மாட்டார் என்பது நமக்கு தெரிந்த உண்மை. அதற்கு புராணங்களில் பல காரணங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலே ஏன் சனி பகவான் இவர்களை நெருங்கவில்லை என்பதை நாம் இந்த பதிவில் பார்ப்போம். சனி பகவான் என்றாலே நாம் எல்லோரும் பயப்படுகிறோம். ஆனால் அந்த சக்தி இந்த மூவரை மட்டும் ஏன் விட்டு வைத்தார்? இதற்கு காரணம் ஒன்றுதான். விநாயகர், ஐயப்பன், ஆஞ்சநேயர் இந்த மூவரும் ஆசையில்லாதவர்கள். பெண்ணாசையும் இல்ல, பொருளாசையும் இல்ல. ஆசை இல்லாத மனசுக்கு கர்மா ஒட்டவே முடியாது. கர்மா ஒட்டாத இடத்துக்கு சனி பாதிப்பு எப்படி வர முடியும்? மேலும் விநாயகர், ஐயப்பன், ஆஞ்சநேயர் இவர்கள் செய்வது கடமையை மட்டுமே. அவர்கள் மனதில் நான், எனக்கு, எனது என்ற எண்ணமே கிடையாது. தன் நலனுக்காக ஒரு செயலும் செய்ய மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு கர்மா இல்ல, பாவம் இல்ல, சனி பீடமும் இல்ல. மற்றொரு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் மூவருமே தன்னலமில்லாத சேவையின் வடிவம். விநாயகர், அவர் அறிவு அளிப்பவர். ஐயப்பன், அவர் மனத்தின் விஷங்களை எரிப்பவர். ஆஞ்சநேயர், அவர் ராம பக்தியின் வடிவம். இவர்கள் செய்வது சுத்தமான தர்மம் மட்டுமே. தர்மம் இருக்கும் இடத்துக்கு சனி தானே தலை குனிவார். ஏனெனில் சனி தண்டனை தருபவர் இல்ல, தவறை சரி செய்பவர். இதனால்தான் இவர்களை சனி பகவானால் தொடக்கூட முடியவில்லை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? விநாயகர், ஐயப்பன், ஆஞ்சநேயர் மாதிரி ஆசையை கட்டுப்படுத்தினா நம் கர்மா குறையும். கர்மா குறைந்தா சனி நமக்கு துன்பம் தராமல் பாதுகாப்பே தருவார். சனி பாதிப்பு நமக்கு ஏற்படுவதே நம் ஆசைகளால்தான். இந்த ஆசை, விருப்புதான் கர்மத்தின் விதை. அதன் விளைவுதான் சனியின் பாடம். இந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ஆசையை கட்டுப்படுத்தினாலே கர்மா குறையும். கர்மா குறைந்தா சனி நமக்கு துன்பம் தரமாட்டார், பாதுகாப்பையே தருவார். வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.